தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களை விட இந்தியாவில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற தலைவர்களால் தென்னகத்தில் மிக கூர்மையாக கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தலைவர் என்றால் அது இந்த இயக்கத்தினுடைய இளம் தலைவர் தான். அவர் பேரை சொன்னா கைதட்டுகிற லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி வச்சிருக்கிறது மட்டுமில்ல அவருடைய சாதனை. நான் அவரை பார்த்து பிரமிக்கிற விஷயமே, கைதட்ட காத்திருக்கிற இளைஞர்களை, தன் மீது பூக்கொட்ட காத்திருக்கிற இளைஞர்களை அப்படியே விட்டுறாம தோள் தட்டி வாழ்க்கையில முன்னேற்றி விடுகிற அந்த இளைஞனாகவும் அவர் இருப்பதால் தான் அவர் இன்னைக்கு இளம் தலைவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு. ஏன்னா 2019 தான் அவர் இளைஞரணி செயலாளராக அவர் நுழைகிறார். ஆனால் அவர் உள்ள நுழையும் பொழுதே அந்த இளைஞர் அணிக்கு ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சப்படுகிறது. அது எல்லாரும் கண்கூடா உணர்ந்திருப்போம். இதை நாம தளபதி அவர்கள் இளைஞரணி செயலராக தலைவராக இருந்த போதும் அந்த புதிய ரத்தம் அப்போது இயக்கத்திற்கு பாய்ச்சப்பட்டது. அதே போல 2019 நேற்று தான் ஒரு சில பாடல் எழுத ஒரு பணியில் இருக்கும்போது தம்பிராமையா அவர்களை சந்தித்தேன். ஸோ தம்பிராமையா அவர்களை சந்தித்து பேசிட்டு இருக்கும்போது அவர் அந்த குறிப்பிட்டு அந்த விஷயத்தை சொன்னார். ஒவ்வொரு படப்பிடிப்புக்கும் வரும்போதும் தம்பி உதயநிதி அவர் சொன்னார், தம்பிராமையா அங்கே எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கிற இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி பொறுப்பாளர்கள் அமைப்பாளர்களை வரவழைச்சு அங்கே எப்படியெல்லாம் அதை வளர்ச்சியத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரூரல் ஏரியாக்கள் உட்பட அவர் அப்படியே போய்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லுவார். நான் இங்கே வந்தபோது பேசிக்கொண்டிருக்கும் போது கூட மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவரிடம் 2 பேரும் ஒன்றா பேசிட்டு இருந்தோம். அப்போ திரைப்படத்துறையை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது திரைப்படத்துறைக்குள் இருந்து அந்த ஒரு மிகப்பெரிய அந்த நட்சத்திர அந்தஸ்தை தாண்டி இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கும் ஒரு புதிய ஆற்றலை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காகவும் இன்னைக்கு இந்த முழுக்க தன்னுடைய ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கார் இல்லையா, அது இந்த இயக்கத்திற்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பலம், ஒரு பெரிய வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் முதல் முறையாக எம்எல்ஏவை ஜெயிச்ச தொகுதி அவ்வளவு ராசியான தொகுதி சேப்பாக்கம், அவருடைய தாத்தா தொகுதி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் சேப்பாக்கம் அப்படின்னாலே அது கலைஞர் தொகுதி தான். ஆனால் அதில் போய் அவர் அந்த இடத்த வெற்றியை அடைஞ்சு, அதுவும் சேப்பாக்கத்தில் இன்னொரு பெரிய ஃபேமஸானது என்னென்னா சேப்பாக்கம் ஸ்டேடியம் கிரிக்கெட்டு. அதுவும் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இறங்கி நின்று அடித்து சிக்ஸர் அடித்ததில் அந்த வெற்றி பந்து பொதுவாக கிரிக்கெட்டில் ஒரு வார்த்தை உண்டு, அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் போச்சு பால் அப்படிம்பாங்க. நீங்கள் கேள்விப்படுறீங்க. பால் ஓங்கி சிக்ஸர் அடித்தோம்னா ஸ்டேடியத்துக்கு வெளில போயிடும். ஆனால் சகோதரர் உதயநிதி அவர்கள் அடித்த சிக்ஸரு ஸ்டேடியத்துக்கு வெளியில் போல, ஸ்டேடியத்திலிருந்து போய் செங்கோட்டையில் விழுந்து பார்லிமெண்ட்டில் அடிச்சது. அதிலும் குறிப்பாக நான் அவரை பெரிதும் மதிப்பதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம், அவர் எத்தனையோ விஷயங்களை செஞ்சார். அவருடைய தொகுதிக்கு போனதுக்கு பிறகு ₹1 நிழல் குடை, தொகுதி முழுக்க வைஃபை வசதி இலவசமாக ஏற்படுத்தி கொடுத்த அந்த மிகப்பெரிய அந்த பக்குவம், அதையெல்லாம் தாண்டி அவர் செய்த பெரிய சாதனை நீட் தேர்வுக்கு எதிராக அவர் நடத்திய அந்த கையெழுத்து இயக்கம் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய புரட்சியான இயக்கம். அதுதான் நிரூபிச்சது அவர் கலைஞரின் நீட்சி, அவர் தளபதியின் தொடர்ச்சி அப்படிங்கிறத அந்த சம்பவம் தான் நிரூபிச்சது. அதே மாதிரி மிக முக்கியமான ஒன்று, ஜெர்மனியில் ஒரு பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் நடந்தது. மேற்கு ஜெர்மனியும் கிழக்கு ஜெர்மனியும் ஒரு சுவர் பிரிச்சிருந்தது நண்பர்களே. அந்த சுவருக்கு பேர் இரும்பு திரை அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் பெர்லின் சுவர். அந்த பெர்லின் சுவரை உடைத்து கொண்டு யாராலும் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு 2 தரப்பு மக்களையும் அந்த அரசாங்கம் பிரித்து வச்சிருந்தாங்க. அந்த சுவரை உடைப்பதற்கு எத்தனையோ பேர் போராடினாங்க. ஆனால் காவல் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு போராட வந்தவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கி சிறைவாசம் காராகிரகத்தில் தள்ளி அவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கிட்டு இருந்தாங்க அரசாங்கம். ஆனால் அப்போது அந்த காலகட்டத்தில் சரியாக 1989 அந்த காலகட்டத்தில் அந்த புரட்சியாளர்கள் மத்தியில் ஒரு இளைஞன் ஒரு மிகப்பெரிய புரட்சி உரை ஆற்றியதோடு பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு போக முடியல, ஏன்னா காவலர்கள் தடுத்தாங்க. பெர்லின் சுவரை உடைச்சே ஆகணுங்கிற பிடிவாதத்தோட அந்த மக்கள் இருக்காங்க. அதற்கு அந்த இளைஞன் தலைமை ஏற்கிறான். அந்த இளைஞன் கையில் இருந்தது ஒரு மிகச்சிறிய கருங்கல். அந்த இளைஞன் அத்தனை காவல் கண்காணிப்புகளையும் மீறி கட்டுப்பாட்டுகளையும் தாண்டி அடக்குமுறையை கடந்து தன்னுடைய கைகளில் வைத்திருந்த அந்த ஒரு சிறிய கருங்கல்லை அவ்வளவு மக்களினுடைய பிரதிநிதியாக நின்று ஆவேசத்தோடு அந்த பிரம்மாண்டமான பெர்லின் சுவர் மீது அவன் எரிந்தான். அந்த எரிந்த கல் பெர்லின் சுவர் மீது பட்டு தெரித்த கணம்தான் அத்தனை மக்களுடைய கைகளிலும் ஒவ்வொரு கருங்கற்கள் முளைத்தன. அவ்வளவு பேரும் சேர்ந்து எரிய எரிய ஒரு ஏவுகணை பலம் போல் அந்த பெர்லின் சுவர் மீது அந்த கற்கள் பாய்ந்து பிளக்க முடியாத அந்த பெர்லின் சுவர் 2ஆக பிளந்து விழுந்தது. இது வரலாறு. இந்த வரலாறு திரும்பவும் தமிழ்நாட்டில் நடந்தது. மீண்டும் ஒரு இளைஞன் எழுந்து வந்தான்.
தென்னகத்தில் எழுந்தான், தமிழ்நாட்டில் எழுந்து வந்தான். 2019 அந்த கருங்கல்லுக்கு பதிலாக கையில் ஒரு செங்கல்லை ஏந்தி இருந்தான் அந்த இளைஞன். அந்த செங்கல் சனாதனம் என்கின்ற பெர்லின் சுவரை இரண்டாக பிளந்து உடைத்தெறிந்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது. அந்த செங்கல் தான் ஜார்ஜ் கோட்டைக்கு அஸ்திவாரமாக மாறியதுன்னு சொன்னால் அது மிக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அந்த கருங்கல்லுக்கு ஈடாக அந்த செங்கல்லை ஏந்தினார் நம்முடைய அன்பு சகோதரர் உதயநிதி அவர்கள். அதே மாதிரி நான் அவரிடம் பார்த்து வியக்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த நேரத்தில் நான் விடைபெற விரும்புகிறேன். ஏன்னா அடுத்தது அண்ணன் அவர்கள் அற்புத தமிழில் பேசவிருப்பதால் நேரம் சுருங்கி கொண்டிருப்பதால் இந்த விஷயம் இந்த திராவிட தலைவர்களுக்கு மாத்திரமே இருக்கிற தில் நண்பர்கள். இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு தைரியம், இந்த ஒரு லாவகம், இந்த ஒரு சாதுரியம், இப்படி ஒரு விவேகம் இந்த திராவிட தலைவர்களுக்கு மட்டும். அது பெரியாரிலிருந்து, அண்ணாவிலிருந்து, கலைஞரிலிருந்து, தளபதியிலிருந்து இந்த இந்த லாவகத்தன்மை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். வேற யாராலையும் அந்த இடத்துல அதை சமாளிக்க முடியாது. ஏன்னா அரசியல் அவ்வளோ பெரிய ஒரு களம். ஸோ அது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலையில் பத்திரிகையாளர் கேட்கிற அந்த நெருப்பு மாதிரி இருக்கிற கேள்வியை ரொம்ப அழகாக கையாண்டு அதை மழுப்பி பதில் தெரியாமையும் போயிடாம சரியான பதிலை சொல்லி நம் மீது சொடுக்கப்படுகிற சாட்டையை அழகாக பிடிச்சு அவனையே திருப்பி அடிக்கிற அந்த மெத்தட் இருக்கு பாருங்க. அது இந்த திராவிட இயக்கத்தில் தோன்றிய தலைவர்களுக்கு மாத்திரமே உரிய தனி குணமானது. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்துருப்பீங்க. கலைஞர் இதில் பெரிய கில்லாடி. அவரோட நெருங்கி பழகின எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எந்த கேள்வி எந்த பத்திரிகையாளர் எவ்வளவு பெரிய பதட்டமான சூழ்நிலையில் போய் அவர்கிட்ட கேட்டாலும் சரிதான், அதை யோசிக்கிற அந்த அரை நொடிக்குள்ள அந்த பார்த்து கேட்டவர் பிரமிச்சு போகிற மாதிரி அடுத்து அந்த பதில் அவர்கிட்ட விழும். அதுவும் நான் கண்கூட பார்த்துருப்பேன். அண்ணனவர்கள் போன்றவர்கள்லாம் அருகாமையில் இருக்கும்போது அந்த சர்க்கரை கையில் வருவார். அந்த பத்திரிகையெல்லாம் பதட்டமாக ஐயா ஐயா ஐயான்னு கற்று கேள்வி வைப்பாங்க. இதில் யாராவது ஒருத்தர் துடுக்குத்தனமாக ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, அதுக்கு தான் அவர் ஃப்ளாஷாக பதில் சொல்லுவார். அப்படி கேள்வியை கேட்ட உடனே அவருடைய ரியாக்ஷன் நீங்கள் பார்க்கணும். அப்படிம்பார். அது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். உடனே பதில் சொல்ல மாட்டார். அந்த அப்படி அவர் காதில் உழலியாம். அப்படி அப்படிம்பார். உடனே அந்த கத்திரிக்காயில் மறுபடியும் அந்த கேள்வியை கேட்பார். அவர் கேட்டவுடனே இவருக்கு 3 பதில் வந்திருக்கும். அந்த அந்த அப்படிங்கிற அந்த கேப் இருக்குல்ல, அந்த நொடி, அதில் 3ல் எது நெத்தி அடி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கேப் அது. அந்த பத்திரிகையாளர் மதுவிலக்கு சட்டம் அமலுக்கு வரப்போகுது, இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவே கிடையாது சார் அப்படின்னோடனே அவர் முதலமைச்சர் இருக்காரு அப்படிங்கிறார். அவர் பத்திரிகையாளர், இல்லை சார் மதுவிலக்கு சட்டம் அமலுக்கு வரதா இல்லையா அப்படின்னு தகராறாக இருக்குது, இப்போதைக்கு இதுக்கு முடிவே கிடையாதா அப்படிங்கிறார். கலைஞர் பதில் சொல்றார், இப்போதைக்கு முடிவே கிடையாது. அது கேட்ட அடுத்த செகண்ட்ல அவரே இது என்ன சொல்லுவீங்க, அவர் என்ன கேட்க முடியும் அடுத்த கேள்விக்கு? இப்போதைக்கு இதுக்கு முடிவு கிடையாதாங்கிறாரு. அவர் சொன்ன கேள்வியை வச்சு இப்போதைக்கு முடிவே கிடையாது, அவ்வளோதான். அதுக்கான பதில் அவ்வளோதான். அப்படியே அப்படியே ஒரு சின்ன புன்னகையோட கடந்து போயிட்டே இருக்கார். அதுதான் அன்னைக்கு ஃப்ளாஷ் நியூஸ். ஸோ அந்த ஒரு லாவகத்தன்மை நான் நம்முடைய துணை முதல்வர்கிட்ட பார்த்தேன். சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர்கிட்ட, எல்லா அரசு சின்னங்கள் அரசு கட்டடங்களுக்குமே கலைஞர் பேரையே வைக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே தாத்தா மாதிரியே அப்படியே ஒரு சின்ன புன்னகையோட ஆனால் முகத்தில் ஒரு கடுகடுப்போட டக்குன்னு சொல்றாரு, ஏன் கலைஞர் பேரை எல்லா கட்டடங்களையும் வைக்கிறீங்க? உதயநிதி சார் பதில் சொல்றாரு, அப்புறம் கூவத்தூரில் ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி பேரையை வைக்க முடியும்? இதுக்கு மேலே அதுக்கு ஒரு பொருத்தமான பதில் இருக்குமான்னு தெரியல. நான் அப்படியே அந்த கலைஞரியா அவருக்குள்ள இருக்கிற அந்த சாதுரியம், தளபதிக்குள் இருக்கிற அந்த திடம், தைரியம், வீரம், இதெல்லாத்தையும் கலந்த ஒரு கலவையாக அந்த துணை முதல்வர் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் அமர்ந்து இன்றைக்கு அழகுபடுத்தி கொண்டிருக்கிற அவரிடம் பார்த்தேன். நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய ஒரு ஆலோசனைப்படி அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் அன்று ஒரு பாடல் வெளியிட்டோம். நெருப்புக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் சமீபத்தில் வெளியிட்டோம். அந்த பாடலில் நான் எழுதிய ஒரு வரி தான் எனக்கு இந்த இடத்துல சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். மிசாவில் கேட்ட தாலாட்டு பாட்டு பூபாலமாச்சு தமிழ்நாட்டுக்கு. மிசா சமயத்தில் தான் அவர் பிறகுறார். மிசாவில் கேட்ட தாலாட்டு பாட்டு பூபாலமாச்சு தமிழ்நாட்டுக்கு, நெருப்பான கேள்வி நீ கேட்கும் போது பதில் இல்ல தோழா வடநாட்டுக்கு. அப்படி நெருப்பின் கேள்விகள் பிறக்கட்டும், சரித்திரம், புதிய சரித்திரம் ஆரம்பமாகட்டும். அந்த புதிய சரித்திரத்தை எழுதி கொண்டிருக்கிற அன்பு நண்பர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த அற்புத வாய்ப்பினை நல்கிய அனைத்து பெரியோர்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.